சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. சேது பக்கத்துல உட்காந்து, ஐஸ்வர்யா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, நான் உனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக மாமா நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இல்ல, நீ மட்டும் கடி வாங்கலனா குழந்தையோட நிலைமை சச்ச, அதை நினைச்சு பார்க்க கூட எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை நான் ரொம்பவே காயப்படுத்திட்டு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா மாமா, இது எந்த ஹாஸ்பிட்டல், எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மோகனா பக்கத்துல இப்ப நீ ஊரோட இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் தான். தமிழ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நீ ஊரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்னெல்லாம் நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல சேஞ்ச் பண்ணதுல இருந்து தமிழ் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்துனாங்களோ அது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா. நான் தமிழை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே தமிழை வர சொல்றாங்க. தமிழும் அங்க வராங்க. தமிழ் வந்ததுமே ஐஸ்வர்யா தமிழோட கையை பிடிச்சுக்கிட்டு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. உடனே தமிழ், உனக்கு தான் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் குழந்தை இப்ப இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். உன்னால மட்டும்தான் என் குழந்தை நல்லபடியா இருக்கு. உனக்கு ரொம்ப நன்றி நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பக்கத்துல தான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். எது ஒண்ணுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பத்திரமா இருக்க சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து போறாங்க. உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவளுடைய வாழ்க்கை அழிச்சு இவ புருஷனை இவகிட்ட இருந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஆனா இவன் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கா. நிஜமாவே நம்ம தமிழுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமோன்னு சொல்லி ஐஸ்வர்யா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி என்ன இஷ்யூ, இப்ப பரவாயில்லையா, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு அது காதுல கூட விழுறது இல்ல. உடனே ஈஸ்வரி, ஏ ஐஷு, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, இப்ப நீ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்க ஆண்டி, ரொம்பவே நல்லா இருக்க. ஆனா நிஜமாவே தமிழ் கிரேட் இல்லைன்னு சொல்லி தமிழை புகழ்ந்து பேசினதும் ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இங்க பாரு, எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நீ அந்த தமிழோட குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஐஷு, அந்த குழந்தை செத்தாதான் செத்துட்டு போகுதுன்னு சொன்னதும், ஆன்டி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, அந்த குழந்தைய என் குழந்தைய நினைச்சு வளர்க்குறேன். எனக்கு இப்ப கூட தமிழை நினைச்சு அவ்வளவு வருத்தமா இருக்கு. நான் பேசாம தமிழ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டுட்டோமான்னு சொல்லிட்டு இப்ப தமிழை பத்தி ரொம்பவே நல்ல எண்ணத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. இப்ப ஐஸ்வர்யா நேரா தமிழ் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.